கைஸ், ஹாப்பி நியூ இயர். அதான் செட்டப் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக ஆடிக்கிட்டே இருக்குது. இல்லைங்க, ஃபோனே இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குது இப்போ. ஹாப்பி நியூ இயர் கைஸ். நேற்று நைட்டே போகணுன்னு நினச்சேன், நியூ இயர் ரைடு. போக முடியல. இது ஸ்டேபிளாக இருக்குல்ல, அது ஏதோ மாற்றம் சரியா இல்லை. எங்கே இருக்கோம்னா வேளச்சேரி கிண்டின்னு நினைக்கிறேன். அந்த ரோடு கரமணி பார்த்து போகிறோம். கரமணி பெருங்குடி பார்த்து போகிறோம். இங்கே யூட்டர்னே போனோம். ரோடு சும்மா மாவு மாதிரி இருக்குங்க, வேறு லெவலில். ஐயோ சூப்பராக இருக்குது ஓட்டுறக்கு. நியூ இயர் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது நியூ இயர் முன்னாடி மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுற இது இல்லை, மூடு இல்லை. அப்போ திடீர்னு செல்லு வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. கேப் கிடச்சது ஃபுல் எடுத்துருக்கீங்க. இந்த சைடு போகிறதே கொஞ்சம் டேஞ்சர் தான் நம்மளுக்கு. பிடிச்சிக்கும் எப்படி பிடிச்சி அப்படியே போக வேண்டியதான். கொட்டி பிடிச்சி ஜாலியாக இங்கே பேசிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். காலத்தில் இங்கெல்லாம் கேப் கிடைக்குதான். அங்கே பார்க் அந்த மாதிரி செடியெலாம் வச்சிடுறாங்க, நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஆனால் இந்த சைடு இன்னும் ட்ரெயின் ஓடல. என்ன ரூட்னா வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு ட்ரெயின் இன்னும் ஓடல. இது கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்ஸிங்கா இல்லை யாரோ கேஸ் போட்டாங்கன்னு என்ன இது டீட்டெயில்ஸ் தெரியல. ஹை லெவலில் இதுதான். இது யாரோ கேஸ் போட்டாங்க, இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போது டெஸ்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு எம்பி ரயில்வேஸ் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த சைடு அது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இங்கே இருக்கவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இப்போ 6 மணி ஆச்சு. நியூ இயர் டே. ஹாப்பி நியூ இயர் அகைன். ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு எப்படி நியூ இயர் போச்சு? எனக்கு பையனும் போயிருக்கு. எனக்கு இன்னொரு நாள் தான், இது இன்னொரு நாள், அவ்வளோதான். இப்போ டிராஃபிக் ஆயிடுச்சு. வரும்போது அவ்வளோ டிராஃபிக் இல்லை, இப்போ கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்பீட் இருக்குது. இந்த இடத்துல தான் சேரு, டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாம் நிறையா இருக்குது. ரங்கநல்லூர் இருக்கும், இருக்கிற இடம் ரங்கநல்லூரில் இருக்கும். மீன்ஸ் ஓவராலாக இப்போ வேளச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி நினச்சிக்கிறேன். பட் ப்ராப்பராக சொல்லணும்னா அது ரங்கநல்லூர். இப்போ டுவர்ட்ஸ் வேளச்சேரி போவோம். வேளச்சேரியிலேருந்து நம்ம கரமணி சைட் போய் பெருங்குடி போகிறதா இல்லை ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட் போய் போகிறதா? கரமணி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ஸ்டேஷனில் இப்போ வேறு ஆறு நடிக்கிறாரு கழிவுறோம். இன்றைக்கி வேறு எனக்கு ட்ரெயின் இருக்குது. திடீர்னு கரண்ட் பிளானாக பார்த்துட்டு போயிட்டாங்க. மூஞ்சி கவர் பண்ணால் எதுவுமே தெரியல. நல்லா லைட்டிங்லாம் ஓட்டு சூப்பராக அடிப்பொலியில் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் அப்பப்போ வச்சிடுறாங்க, அதனால் ஓகே பண்ணுறதா இருக்குது. ஒரு வழியும் விட மாட்டேங்கிறாரு, அவரும் போக மாட்டேங்கிறாரு. ஓகே, முன்னாடி இருக்க இந்த ஸ்விஃப்ட்கார்னால நம்மளை வழி இல்லை. ஓகே, நோரி புழுதிவாக்கம். நம்ம புழுதிவாக்கத்தில் இருக்கோம். இந்த ட்ரெயின் இப்போ போயிட்டுருக்கு. இந்த சைடில் நிறைய பேருக்கு அதான் யோசிச்சேன், இது மெட்ரோ நினச்சிருந்தேன் இவ்வளோ நாள். இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சது இது பறக்கும் ரயில், மீன்ஸ் லோக்கல் ட்ரெயின். அப்புறம் பார்த்தா ஏதோ கேஸ் போட்டு ஓடலன்னாங்க, ஓடிட்டுருக்கு.
நேற்று நியூ இயர் நைட் வெளியே போகலான்னு பார்த்தா மழை வந்துருச்சு. ஸோ அதனால் போக முடியல, டக்குன்னு தூங்கியாச்சு. இது காலையிலையும் மழை வந்துட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இது பண்ணி விட்டுருக்கு. அதனால் எதுவும் சரியில்லை. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. சென்னை கிளைமேட் அடிப்பொலிங்க. டிசம்பரில் என்னென்னா டேஞ்சராகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். டேஞ்சர்னால் ஃப்ளட், ஹெவி ரெயின்ஃபால் வரும். அதுக்கப்புறம் ஹெவி ரெயின்ஃபால் முடிஞ்சோன்னா கொஞ்சம் ஒரு 1 or 2 weeks ஆகும் செட்டிலாக இருக்குது. தென் சூப்பர் கிளைமேட்டுங்க சென்னை. டிசம்பர் இஸ் த பெஸ்ட் கிளைமேட் டு ஸ்டே இன் சென்னை அண்ட் என்ஜாய் இன் சென்னை. வெயிலும் ரொம்ப இருக்காது, குளிரும் ரொம்ப இருக்காது, ப்ளசண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் நான் இன்னும் குளிர் அதிகம் நைட்லாம். வா, இந்த ரோட்டில் தான் வாக்கிங் போவோம் பாருங்க. எல்லாம் நிறைய பேர் ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. இந்த சைடு பார்க் ஆக்கிட்டாங்க. எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ பார்க் பண்ணிட்டாங்க. இங்கே மும்பை நினைக்கிறேன், எங்கே ரீசெண்டாக பார்த்ததில்ல, மும்பையா பெங்களூரான்ட்டு போகும்போது அங்கே பார்த்தோன்னா டர்க் போட்டிருந்தாங்க இந்த இடத்துலலாம். இங்கே கேப் கிடைக்கும் போது ரோடு சூப்பராக இருக்குது இங்கெல்லாம். வாவ், வெயிட்டிங். காலையில் 6 மணி 7 மணிக்கு வந்தாங்கன்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ஒர்க் அவுட் மீன்ஸ் வாக்கிங் ஜாக்கிங் போகிறதுக்கு செம்ம ஏரியா இருக்கிறோம். எல்லோரும் இப்போ ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க லீவ் நாள்னால. நிறைய பேர் இன்றைக்கி நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நியூ இயர்க்கு வரணும்னு வெயிட் பண்ண அவசியம் இல்லை. சரி, அட்லீஸ்ட் இன்றைக்காச்சும் ஆரம்பிச்சோன்னா புது நாள் கொஞ்சம் நல்லபடியாக இந்த வருஷத்தை ஆரம்பிப்போம். ஹெல்த்து தாங்க ஃபஸ்ட்டு. ஹெல்த்து நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாம் தானாக நம்ம டிசிப்ளின்டாக இருப்போம். ஃபஸ்ட்டு ஹெல்த்து டிசிப்ளினாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஃபுட்டு ஜங்க் அவாய்ட் பண்ணணும். நானே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவன் தான். அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவன். இஷ்டத்துக்கு சாப்பிட்ருந்தேன். இப்போ தான் ஏதோ ஹெல்த் கான்சியஸாக இருந்து இதெல்லாம் பண்ணிட்டேன். ஃபுட் கண்ட்ரோலு இருந்தாலும் ஃபுட் கண்ட்ரோல்லேருந்து ஏகப்பட்டது கண்ணாமண்ணான்னு உள்ள போகுது. ஜிம் இந்த மாதிரி ஜிம்முக்குலாம் ஒரு நாள் வரணுங்க. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் வருவோம். 2026 கோலே நம்ம ஃபிட்டாக இருக்கணும். 85 kgs கொண்டு போகணும். திடீர்னு இந்த மாதிரி ரோட்டில் கதவை திறக்கவே கூடாது. இண்டிகேட்டர் அட்லீஸ்ட் திறக்கலாம், எமர்ஜென்சினா ஒரு இண்டிகேட்டர் போடணும், சிக்னல் கொடுக்கணும். சடனாக வந்து திறந்தா எப்படி செய்யறது? இதுதாங்க வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து வேளச்சேரியிலேருந்து சென்னை பீச் பஸ்ஸு ட்ரெயின் போகும், லோக்கல் ட்ரெயின். சீப்பஸ்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் மோட். டிராஃபிக்காக இருக்கும் போது டக்குன்னு இந்த வண்டியை எடுத்துக்க வேண்டியதான். இந்த வண்டி 5 ரூபாய் 10 ரூபா. நான் தரமணிலேருந்து இங்கே உயருவேன். அதுதான் எனக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். சில டைம் 5 ரூபா வாங்குறாங்க, சில டைம் இப்போ விலையேறி இருக்கான்னு தெரில. ஃபஸ்ட்லாம் போகும்போது 5 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 10 ரூபா வாங்குறாங்க. ஓகே, இருந்தாலும் எனக்கு விலை கம்மி தான். 10 ரூபாயில் டக்குன்னு அரை மணி நேரத்தில் போயிடலாம். டிராஃபிக் எதுவும் ஆகாது. இங்கே எனக்கு எப்போ எப்படி டிராஃபிக் ஆகும், எங்கே ஜாம் ஆகும்னு தெரியதில்லை. சென்னை சில்க்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது. மினி பஸ். இந்த பஸ்லேயும் ரொம்ப நாள் போகணும்னு ஆசை. வீட்டு பக்கத்தில் இருக்குது, பெருங்குடி டு வேளச்சேரி. திடீர்னு நிறுத்துறாரு. ஓகே, பஸ் ஸ்டாண்டாக இருக்கும் போல். இதுதாங்க வேளச்சேரி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டு. எல்லா பெரிய ஹோட்டலும் இங்கே இருக்குது. கல்ஃபுட்டு எவ்வளோ 200 feet நினைக்கிறேன். 5 5 லேன் இருக்குது. வா, சரியான பிரச்சனை. ரோடு 1 2 3 4 லெஃப்ட் சைடில் 3, ரைட் சைடில் ஒரு மால் இருக்குது. மால் என்ன பிரச்சனைனா தேட்டருக்கு போகலான்னு நினைக்கிறேன். அந்த பார்க்கிங்க்கே தேட்டருக்கே 200 ரூபா. பார்க்கிங் 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா 40 ரூபா வாங்கிடுறாங்க. 4 மணி நேரம் 160 ரூபா டிக்கெட் ரேட்டுக்கு ஆயிடுது பார்க்கிங் சார்ஜஸ்க்கு. அதனால மாலில் நான் இது என்னது மூவிஸ் பார்க்க விரும்ப மாட்டேன். கோயம்புத்தூர்னா ஓகே, 1 மணி நேரத்துக்கு 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறேன். வீக்கெண்ட்னாலும் சிக்னல் போட்டுடுறாங்க. போயிடலாமா, 5 seconds இருக்குது. ஆக்சுவலாக 5 எல்லோரும் இருந்தால் நம்ம இருக்கணும், வெயிட் பண்ணி அடுத்தது போகணும். சரி, நம்ம வெயிட் பண்ணோன்னா பின்னாடி வந்து எடுத்துருவாங்க. அதனால் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களோட மக்களாக நம்ம சேர்ந்து போக வேண்டிய கட்டாயம். இது எப்படி வராது டிக்கெட்டில் எங்கேயும் இல்லை, ஒரு பாட்டுக்கு வராது. சிக்னல் போட்டாங்க. சிக்னல் நல்லா இருக்குங்க. ஆட்டிங் போட்டு புது யூனிவர்சிட்டி போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஆப்பிள் பார்க்கும்போது ரெண்டாச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. இப்போ இங்கே பக்கத்துலேருந்து காட்டலாம்னு நினச்சா அதுக்குள்ளே க்ரீன் சிக்னல் போட்டாங்க. அடுத்த சிக்னலில் பார்த்துக்கலாம். எங்கே போகிறாரு அண்ணன்? இது போகிறோம், சிக்னலில் போகிறோம். வரும்போது இங்கே செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க, வேலை தேடி ப்ராப்பர் வேலை தேடி ப்ராப்பர் வேலை தேடி பண்ணுறாங்க. மக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம். சிக்னல் போட்டிருக்காங்க, நடக்கிற பஸ் எப்படி வருதுங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சிக்னல் போட்டிருக்கு, வெயிட் பண்ணி வரலாம். டீலக்ஸ் தான் தெரியல. ஸோ ஓகே, யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் போகிறது வரைக்கும் நல்லது தான். கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸ்மெல் அடிக்குது. இந்த மேம்பாலம் எல்லாம் வந்துச்சுன்னா எவிடென்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேம்பாலத்துலாம் வந்து பார்க்கிங் பண்ணுவாங்க. இப்போலாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் வேறு லெவலில் 2023 இருக்கும்போது 2023 இருக்கும்போது பெரிய ஸ்டேட்டு. இப்போ வந்து பரவாயில்ல, தண்ணி அவ்வளோதான் நிற்கல கம்பேரிட்டிவ்லி. இருந்தாலும் மக்கள் முக்கத்தில் தண்ணி வண்டி முழுகிறோம், கார் வந்து இங்கே பார்க்கிங். இந்த மேம்பாலத்தில் காலையில் வாக்கிங் போவோம், நல்லா இருக்கும். இன்க்ளைன் மோடில் ட்ரெட்மில் இருக்கவங்க வீட்டிலேயே இன்க்ளைன் மோட் பண்ணிடுவோம். எப்படி வராது இப்படிலாம் வந்தால் என்ன செய்யறது? சிக்னல் போட்டிருக்கு, வராரு பையா. சரி, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது இடிக்காமல் போகிறது, அவ்வளோதான். அது அவர் தான் முடியும். ஐயா இப்படி வந்தால் என்ன செய்யறது? திஸ் இஸ் தி எண்ட். சரி, நம்ம இடிக்காமல் போனால் நம்ம பார்த்து போய்க்க வேண்டியதான். சிக்னல் அதெல்லாம் நமக்கு ரூல்ஸ் கிடையாது. ஐயோ ரோடு இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஏன் ரோடு இப்படி போடுறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது, கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ரோட் ரோலரில் பின்னாடி டயரோட ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு சரியாக தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ அப்படியே வாபுள் ஆகுது, கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. இப்போ எங்கே இருக்கும் தெரில. இன்னும் பாதி டிஸ்டன்ஸுங்க தரமணி போயிட்டு. ஓ மை காட், சடன் சஸ்பென்ஸ். ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. ஹெல்மெட் போட்டு போங்க மக்களே. 2 பேர், அவர் ஃபஸ்ட்டில் முன்னாடி போட்டிருக்க, அவர் ஹெல்மெட் போடல, தொப்பி தான் போட்டு போகிறாரு. ஓ, அப்பப்போ அங்கே குழி வருது. திடீர்னு ஏன் கட் ஆச்சுன்னா, சரி ரெக்கார்டிங்கில் தான் இருக்கான்னு பார்த்தேன். லைட் எரியலையா, ஆன் பண்ணி பார்த்தா ரெக்கார்டிங்கில் தான் இருந்தது. ஸோ கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்கேன். இந்த பஸ்ஸு ஏரோப்ளேன் பஸ்ஸு தாங்க. ஏரோப்ளேன் மீன்ஸ் ஐயோ ரோடு பாருங்கள். திடீர்னு பரவாயில்ல, ஒரு இண்டிகேட்டர் கொடுத்தாரு, ஆஃப் ஆயிடுச்சு. ஈவி பாருங்களேன், க்ரீன் கலர் போர்டு ஈவி. க்ரீன் கலர் போர்ட்லேயே எல்லோ போர்டு. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் போட்டிருக்கு. தெரியுதா இல்லையான்னு தெரில. ரோடு கொஞ்சம் தூரம் தான் வாபுல் ஆகுன்னு பார்த்தா ஃபுல்லாக வாபுல் ஆகிட்டே இருக்கு. ஐயோ பஸ்ஸு தூசி. நம்ம வெயிட் பண்ணி போய்க்கலாம். நமக்கு என்ன திடீர்னு இப்போ லெஃப்ட்டு போட்டார். சரி, நம்ம ரைட் ஏறி போய்க்கோம். இங்கே தாங்க பட்டாசு வெடிச்சுருந்தாங்க வரும்போது. இன்னும் ரோடு வாபுல் ஆகுது. ஐயோ, என் கண்ட்ரோலே இல்லை. ஏதோ குட்டம் போக்கில் போயிட்டுருக்கேன். திடீர்னுட்டு ஐயோ ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி அடி வயிற்றுலாம் கிடக்குது இதில் போகும்போது. சொல்லி அண்ணன் இங்கே அண்ணன் சர்ச்சு. என் ஃப்ரெண்டு இந்த சர்ச் தான் வருவார்னு நினைக்கிறேன். தரமணியில் வருவான்னாரு சண்டே ப்ரேயருக்கு. அதான் இருக்கும். இங்கே வரும்போது பட்டாசு வெடிச்சுருந்தாங்க எதுக்கால பாருங்கள். வெயிட் பண்ணுறாரான்னு பாருங்கள். சிக்னல் க்ரீன் உழுக்குங்க, எல்லாத்துக்கும் சான்ஸ் வரும். பச்சை சிக்னல் உழுகும். லைஃப் இதே மாதிரி தான். நமக்கான சிக்னல் உழுகுனா கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சென்னை டிராஃபிக் இதெல்லாம் கம்மி தான். மண்டேலேருந்து சாட்டர்டே சண்டே திருப்பி இங்கே சென்னைக்கு வந்துடுவாங்க. வெளியூருக்கு போயிருப்பாங்க மக்கள். லாங் வீக்கெண்டு இல்லை ஆஃப் இயர்லி ஹாலிடேஸ், இல்லை கிறிஸ்மஸ் ஹாலிடே, நியூ இயர் ஹாலிடேஸ்க்கு அதை கவர் பண்ணேன். எங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து வருது ஸ்பெஷல் வண்டி. லெஃப்ட்லேருந்து எடுக்கக்கூடாது, நமக்கு வேறு வழி தெரியலை.
ஐயோ ஒரு டேஞ்சர். நம்ம அடுத்த வண்டியில் போய்க்கலாம். அடுத்த சைடு நமக்கு எந்த அவசரமும் இல்லை. மெதுவாக போய்க்கும். ரைட் ஏறி தான் போகணும். மண் அடிச்சுட்டே இருந்தது, அதனால் லெஃப்ட் ஏறினேன். ரைட்டு ஓவர்டேக்கும் எடுக்க முடியலைங்க. கண்ணில் தூசி விழுந்துருச்சு. வாபுல் ஆகிட்டே இருக்குது ரோடு. பாருங்க, ராங் ரூட்டில் வரும்போது ஐபிஎம், பின்னாடி இருந்து ஐபிஎம் போட்டு வராங்க. நமக்கு என்ன சொல்கிறது? ஐயோ மண் தூசி. புழுதி கலப்பும் பாரு, ஹே புழுதி கலப்பும் பாரு, அந்த மாதிரி பாட்டு போடாமல் அப்படி தான் போயிட்டுருக்கு வண்டி. ஆனால் பஸ்ஸில் போகும்போது ஒரு ஜாலி தாங்க. ஓ இறங்குறாங்க மக்கள். கீர் ஒழுக மாட்டேங்குது. நம்ம சர்வீஸுக்கு போய் கொடுக்கணும். ஐயோ சிக்னல் வந்துருச்சு. சிக்னல் வந்துருச்சு. வெயிட் பண்ணி தான் போகணும். லைன் பின்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதுதான் லைன் நினைக்கிறேன். அதனால் மக்கள் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி போகணும். இங்கெல்லாம் ஆர்டிங் ஷேப்பை தான் ரவுண்ட் ஷேப் ஆகிடுச்சு சிக்னல். ரைட்டில் தான் போகணும். சரி ஒரு முன்னாடி பெரிய பில்டிங் போட்டிருக்காங்க, போய் பார்த்துட்டு வரும். இது ரவுண்டாக நான் வெயிட் பண்ணி போனேன். இது நோ என்ட்ரி. ஆக்சுவலாக இங்கே வரது நோ என்ட்ரின்னு நினைக்கிறேன். சிக்னலே இல்லை. 3 சைடு தான் போகும். இப்படி போகும், இப்படி வரும், இப்படி வரும். இங்கேருந்து வரவே கூடாது. சரி ஒரு எக்ஸப்ஷன் தான். வராது. பைக் ஆர்ன் அடிக்கிறாங்க. பாருங்கள், சிக்னல் போடுறதுக்குள்ளே ஆர்ன் அடிக்கிறாங்க. மக்கள் இது சொன்னாங்க. ஒரு ரீல் பார்த்தேன். வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் முன்னாடி காரில். ரீல் வந்து ஆர்ன் அடிப்பாங்க. போனோன்னு சாதாரண ஒரு பாருங்க. பில்டிங் எவ்வளோ பெருசாக இருக்குவா, செம்மையாக இருக்குது பாருங்க பில்டிங்கு. அடிப்பொலி ஏஎல்ஏன்னு போட்டிருக்கு. என்ன ஆஃபீஸ் இது? யூடியூப் எடுக்கணும். ஆனால் முன்னாடி போய் பார்த்துக்கல. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போல் அந்த கலரில் போட்டிருக்காங்க. இது ஒரு அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். வெளிநாட்டுக்காரங்க தான் படிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேபி இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ஸு. வாவ், வேற லெவல் பில்டிங்கில் டிஎல்எஃப்னு போட்டுருக்கு. டிஎல்எஃப் பில்டிங் தான். ஓ வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலு. கேஎல்என்னு போட்டிருக்கு. டிஎல்எஃப் அந்த லைட்டை காணும் மேலே ஆஃப் ஆகிட்டு. டிஎல்எஃப் ஜான்சன். அமெரிக்கா மாதிரி இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் லிவர்பூலோட ஸ்பான்சர் பையாலாம் இங்கே இருக்காங்க. இன்னும் பில்டிங்ஸ்லாம் போயிட்டுருக்கீங்க. நம்ம ரோடு கிராஸ் பண்ணோம். வெயிட் பண்ணி வந்தோம். தாண்டிக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம். ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். போய் ஈஸ்ட் சைடு பார்த்து போயிட்டுருக்கோம். ஈஸ்ட்னா நம்ம கடல் நோக்கி வங்காள பெருங்கடல், பே ஆஃப் பெங்கால். ஹாலிடே கப்பல் மாதிரி இருக்கு. நைட் டர்ன் இருக்கா? இருக்கு. கேப் எடுத்து விட்டுருக்காங்க. வா ஹாலிடே. இங்கேருந்து அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே பார்க்கும்போது வியூ பக்காங்க. இங்கே நீங்கள் லைட் ஹவுஸ் போய் பாருங்கள். வியூ சூப்பராக இருக்கும். சிக்னல் போடுறதுக்கு போயிடுவோமா? இப்படி போகக்கூடாது அவசரமாக. அப்படியே டக்குன்னு பிடிச்சாச்சு இடத்த. டிராஃபிக். இப்போலாம் ரோடு சூப்பராக போட்டாங்க. பரவாயில்ல, சூப்பர் இல்லை பரவாயில்ல. இங்கெல்லாம் குண்டு குழியமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க. நடிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இப்போ குழி சடனாக குழி. மக்களும் பாவம். அவங்க அவசரம் டார்கெட் அச்சீவ் பண்ணால் தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும். 30 ரூபா எப்படிங்க பத்தும்? அரை மணி நேரம் இருந்து ஹோட்டலில் இருந்து 20 to 30 minutes இருந்து வந்து டெலிவர் பண்ணி எல்லா வேலையிலும் இருக்க கஷ்டம்தான். பட் உயிரை பணையை வச்சு போகிறாங்க. இவ்வளோ ரிஸ்க்கு. ரோடு நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோட்டிலலாம் வந்தேன். போன வருஷம் வந்தது.
சாரி பழைய ஜோக்கு தான். பட் இருந்தாலும் 2025 இன்னைக்கு 2026 ஒரு வருஷம் ஆச்சு வந்து. இந்த ஜோக்கு தான் ப்ரோ, ஜஸ்ட் ஜோக். கோச்சிக்காதீங்க, எல்லா வருஷமும் இந்த ஜோக் சொல்கிறது பழகி போச்சு. நேற்று என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ஜோக் சொல்லி ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகிட்டான். சரி இன்னைக்கு ஒன்று நிறுத்திக்கலான்னு பார்த்தா சரி வீடியோ கடைசியாக ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இவர் இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது சிக்னல் கொடுத்து நான் போய்க்கிறேன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டா சேஃபு, மக்களும் சேஃபு, வண்டியில் போகிறவங்களும் சேஃபு. சூர்யா ஹோட்டல் இந்த ரோடு தாங்க. 2021 வந்தேன் வேலை தேடி சென்னைக்கு வந்தேன். வரும்போது ஃப்ரெண்ட் அண்ணா மணிகண்டன் அண்ணா, அவரோட தான் சோழிங்கன்னு ஒரு பிஜியில் இருந்தோம். அவர் தான் படத்துக்கு கூட்டிகிட்டு போவார், பாப்பா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சோழிங்கூர் குமரன் நகர் டிசிஎஸ் பின்னாடி அங்கே இருந்தோம். அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் தான் போவோம். அப்போ என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தலைவி மூவி ரிலீஸ் ஆச்சு. இந்த ரோடு சூப்பராக இருந்துங்க ரைடுக்கு. நானும் என் தம்பி வந்தோம். அப்போ அதே டைம் தான் பீச்சு தேடும்போது வந்தோம். செம்ம ரோடுங்க. மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்போ போகல. சூப்பர் நைட் ட்ரைவ் போகிறக்கு செம்ம ரோடாக இருக்கும். லைட்டு ஆரஞ்சு கலர் லைட்டு ஜம்முன்ட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபுட் ஆன் மை ஃபேஸ், லெக் ஆன் மை கியர்ஸ், ஃபுட் ஆன் மை கேஸ் அண்ட் ஹேண்ட் ஆன் மை ஹேண்டில். ஐயோ அதெல்லாம் வேறு லெவலில். சரி இருந்தாலும் இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ. மெட்ரோ இருந்துச்சுன்னா நிறைய பேர் வேலைக்கு டக்குன்னு போகலாம். டக்குன்னு 10-15 மினிட்ஸ் டிராஃபிக். இப்போ போகணுன்னு இப்போ சோழிங்கூரில் யாராவது ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களா, டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே செம்ம கூட்டம். மினிமம் 1 to 2 hours ஆயிரும். நல்ல நேரம்னா 8 மணி 9 மணி கிளம்புறாங்கன்னு வைங்க, அவ்வளோ நேரம் ஆயிரும். இங்கே பாருங்க இவ்வளோ மால். இங்கே தான் பெட்ரோல் பங்கு. வந்துட்டோம் கண்ணஞ்சாவடி. இங்கே தாங்க இதெல்லாம் கொண்டாடுவாங்க. டெக்காத்லான் இங்கே தான் ஃபேஷன் ஃபேக்ட்ரி ஒன்று வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இங்கே தான் அந்த பேட்மிண்டன் ஆடுவோம். ஒரு 2 வருஷம் ஆச்சு விளாண்டு. இப்போ விளாட்றதுல மூடிட்டாங்க போல், எதையும் காணும் போல். ஏசி பஸ், இந்த ஏசி பஸ்ஸோட ரெட் கலரில் ஏசி பஸ் இருக்குது. அது சூப்பராக இருக்குது, வேடிக்கை பார்க்கவும் நல்லா இருக்குது. ஏசி பவர்ஃபுல்லு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தேன்னு நினைக்கிறேன் ஏசி பஸ்ஸில். சரியான குளிர், சென்னையிலே குளிர் வச்சுட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டல். மெட்ரோ போயிட்டுருக்கீங்க. பெண்டிங் ராயல் என்ஃபீல்டு இருக்குது. நிறைய பேர் டெலிவரிக்காக வெயிட்டிங் நினைக்கிறோம். சடன் ஜர்க்கு ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது அப்பப்போ. இங்கே தாங்க என் ஜிம் ஒன்று இருந்துச்சு, ஸ்லாம். இதான் போயிட்டு இருந்தேன். பில்டிங் பாருங்க வேறு லெவலில் இருக்குது. லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க லீவ் நாள்னால. இதான் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். நம்ம யூடியூப் லைட்டிங்லாம் பக்காவாக இருக்குது, வேறு லெவலு பாருங்கள. ஒரே ஒரு ஆசைங்க, இந்த ஆஃபீஸில் வேலை செய்யணும். இந்த ஆஃபீஸில் இந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யணுங்க, அவ்வளோதான். 2026 கோல் அதுதான். வெயிட் பண்ணி போய்க்கோ, கார் டக்குன்னு போகுது. போயிடலாமா? சடனாக காட்ட முடியல. லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கிரிக்கெட் கிறிஸ்மஸ் ஸ்டைலில். வா அப்போலோ ஃபார்மசி கண்ணஞ்சாவடி வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்டு வந்திருப்பார். ஃப்ரெண்டு வந்து நம்மளே ரயில்வே ஸ்டேஷனில் விட்றாருன்னு. மழை வரக்கூடாது, பார்த்தா மழை வர மாதிரி தான் இருக்குது. இப்போ நைட்டில் செக்கிங் வச்சுருக்காங்க, அதான் பேரிகார்டு வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள், பீஸ்ஃபுல்லாக இருங்க, ஸ்டே ஹெல்த் கான்ஷியஸ், பார்த்து போங்க, ஹெல்மெட் போடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கிறேன். பார்ப்போம். டேக் கேர், பை பை. நம்ம அப்படியே நிறுத்திட்டு வீடியோ டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம். நீங்கள் நிறுத்துறதுக்கு தான் இடமே கிடைக்கல, இங்கே நிறுத்திட வேண்டியதுதான். நிறுத்திட்டு ஐயோ பாவம் நாய்க்குட்டி ஷிட்டிங். நீங்கள் நிறுத்தி இது பண்ணிக்குவோம், வீடியோ நிறுத்திக்கலாம். பை கைஸ்.